அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவஜோதிராமன். நாம் இன்றைக்கி பார்க்க போதுங்க, இந்த உயிர்மெய் எழுத்துக்களுக்கு அதான் ஆ, ஆவண்ணா, ஈயண்ணா இதெல்லாம் இருக்குல்ல, இந்த எழுத்துக்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சக்தி ரூபங்கள் இருக்குது. இதை மட்டும் இந்த ஒரு எழுத்தை மட்டும் ஓம் ஆ, ஓம் ஆ, ஓம் ஈ இப்படி ஜபிச்சோம்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முடிஞ்சால் எழுதி வச்சுக்கிங்க. ஆ என்னும் எழுத்து மிருத்துவை ஜெயிக்கும். மிருத்துன்னா ஆயில கெட்டிப்படுத்தலாம். ஆ என்னும் எழுத்து ஆகர்ஷண வசியம் செய்யும். அதாவது ஆங்கிற எழுத்து ஆகர்ஷணம் பண்ணும், வசியம் பண்ணும். ஈ என்ற எழுத்து கலகமற்ற புஷ்டியை கொடுக்கும். அதாவது ஈ என்னும் எழுத்து வாக்கினி அனுகிரகத்தை கொடுக்கும். ஊ என்னும் எழுத்து சகல பலத்தையும் கொடுக்கும். ஊ என்னும் எழுத்து உச்சாடனம் செய்யும், துஷ்ட விஷயங்களை விரட்டும். அதே மாதிரி ஏ என்னும் எழுத்து சுத்த சத்துவ குணம் உண்டாகும். ஏ என்னும் எழுத்து சுத்த சர்வ வசியம் செய்யும். ஐயம் என்னும் எழுத்து புருஷல் வசியம் செய்யும். ஓ என்னும் எழுத்து வாக்கு சுரூபமாக இருக்கும். அவு என்னும் எழுத்து வாக்கு சுரூபமாய் வசியமாகும். கா என்னும் எழுத்து சகல இடையூறுகளையும் போக்கும், நல்ல பாக்கியத்தை கொடுக்கும், ஸ்தம்பனம் ஏற்படுத்தும். உங்களுக்கு தான் அது. ஞா என்ற எழுத்து உக்குரமானது, சகல விஷயங்களையும் நாசம் பண்ணும். ச என்னும் எழுத்து அப்பியாசங்களை நாசமாக்கும், சகல ஜன வசியம் உண்டாகும். அதாவது ஐ என்னும் எழுத்து மரணத்தை அளிக்கும். டா என்னும் எழுத்து சகல வியாதிகளை போக்கும், எல்லா விஷயங்களையும் நாசம் பண்ணும். நா பெரியனா என்னும் எழுத்து சகல சித்திகளை கொடுக்கும், பிறரை மோகிக்க செய்யும். த என்னும் எழுத்து தர்மங்களை அடைய செய்யும், தனம் தானியம் உதவிகளை கொடுக்கும், விஷஜுரங்களை போக்கும், அழகும் புஷ்டியும் சம்பத்தும் கொடுக்கும். ந என்னும் எழுத்து சாந்தமும் மோட்சமும் கொடுக்கும், ஸ்தம்பனமும் உண்டாக்கும். ப என்னும் எழுத்து சகல தோஷங்களையும் போக்கும், பூத பிசாசங்களை சமணம் செய்யும். சமணம் செய்யும். விஷம் விக்னங்களை நாசமாக்கும். மா என்னும் எழுத்து சத்துருக்களை போகிக்க செய்யும். ஏ என்னும் எழுத்து எங்கும் வியாபித்து விளங்கும். ரா என்னும் எழுத்து எதையும் தகிக்கும் குணம் உள்ளது. லா சின்ன லா என்னும் எழுத்து உலகத்தை காக்கும். வா என்னும் எழுத்து சர்வ வியாபக வசீகரம் செய்யும். சர்வ வியாபார வசியம், வியாபாரம் ரெண்டு ஒன்று தான். சர்வ வியாபார வசியம் செய்யும். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் மந்திராலயம் தொடர்புக்கு 96 29 48 46 79. நன்றி, வணக்கம் அன்பர்களே.